வணக்கம் நேயர்களே. சுதேசிமித்திரன் சேனலில் கடந்த சில நாட்களாக வழக்கத்துக்கு மாறான சில செய்திகள்லாம் நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ ஒரு சில அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. அதை வச்சு ஒரு பட்டியல் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். முதலாவதாக குமுதா ஹாப்பி அண்ணாச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பியை பற்றின செய்தி, ஆனால் ஹாப்பியான செய்தி இல்லை. என்னென்னா, என்ன நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலமான நபர் பேசியிருக்கார். யாருப்பா அந்த பிரபலமான நபர்னா, உலகத்துக்கே தெரிஞ்ச பிரபலமான ஒரே ஆள் அவர் தான். என்ன பண்ணுறோம், என்ன நடக்குதுன்னே அவருக்கு புரியாமல் எதையோ ஒன்றுத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேறு யாரும் இல்லை, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஏன்னா நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கணும், இல்லைனா உங்கள் மேலே எக்ஸ்ட்ரா வரி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஓவர் பில்டப்லாம் கொடுத்து, இது பில்டப்பா மிரட்டலா அப்படின்னு தெரியாமல் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். ஒரு நாள் ரொம்ப இந்தியா தான் எங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்கிறாரு. ஒரு நாள் பார்த்தா நீங்கள் அதை மாதிரி பண்ணாதீங்க, தப்பு, நீங்கள் என்னோடய எதிரி அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ரஷ்யாக்கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்காதீங்கன்னு நானும் பல தடவை சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் இந்த இந்தியா ஒன்றும் கேட்குற மாதிரி தெரியல, அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேரிஃப் போட்டால் தான் நீங்கள் சரிபட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக உக்கிரமாக இருக்கார் டொனால்ட் ட்ரம்ப்பு. அவர் ஏன் திடீர்னு உக்கிரமாக பேசியிருக்காரு அப்படின்னா, ரஷ்யாக்கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்க வேணாம் அப்படின்னு அவர் பல தடவை எச்சரிச்சிருந்தாலும் அதையும் மீறி ரஷ்யாக்கிட்டேருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கிட்டு தான் இருக்குது. அதுதான் இந்த கோவத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கச்சா எண்ணெய் விவகாரத்தில் பார்த்திங்கன்னா, ரஷ்யாக்கிட்டேருந்து நீங்கள் வாங்க வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு கணிசமான அளவு குறைஞ்சிருக்கு. ஆனால் இது முழுசாக குறைக்க முடியாது, படிப்படியாக தான் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொன்னாங்க. இருந்தாலும் ஏற்கனவே நம்மளுக்கு 25% ப்ளஸ் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேரிஃப் அப்படி இப்படின்னு போட்டு நம்ம தலையில் ஒரு 52% டேரிஃப் போட்டிருக்காங்க. இந்த டேரிஃபே நம்மளால் தாங்க முடியல. அதே நேரத்தில் இன்னும் எக்ஸ்ட்ரா டேரிஃப் போடுவேன், ரஷ்யாக்கிட்டேருந்து எண்ணெய் வாங்குறது நிறுத்தலை அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டேரிஃப் போடுவேன்னு மிரட்டி இருக்கிறது இந்தியாவையே ஒரு மாதிரி ஷேக்கப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எண்ணெய்னு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது, இது பல விஷயங்களோட தொடர்பு இருக்குது. உதாரணமாக டாலரு வீக்கன் ஆகிறது, அதே போல் ஐடி கம்பெனிஸ்லாம் இது ஒரு பிரச்சனையாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் டேக்ஸ் அதிகமாக போட்டாங்க அப்படின்னா பல இன்டர்லிங்க்டு அப்படிங்கிறதுனால இது ஒரு முக்கியமான விஷயம். அதனால் இதை நான் முதல் விஷயமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். இது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஏற்கனவே அமைதிக்கான நோபல் பரிசு வேணும்னு அவரும் வம்பு பண்ணி பார்த்தாரு. அமெரிக்கா அவருக்கு கிடைக்கவே இல்லை. கடைசியில் ஃபிஃபா அமைப்பிலேருந்து தான் அவருக்கு சரிப்பா, அவர் தான் 7-8 போரை நிறுத்தியிருக்காரு, கொடுத்துருவோம் ஒரு நோபல் அமைதிக்கான பரிசுன்னு சொல்லி நோபல் பரிசு கொடுக்கல, அமைதிக்கான ஒரு பரிசு கொடுத்துருக்காங்க, பீஸ் அவார்ட் அப்படிங்கிறது மட்டும் ட்ரம்ப்புக்கு கொடுத்தாங்க. ஆனால் தலைவர் ஒன்றும் உக்கிரம் குறையிற மாதிரி தெரியல. இது முதல் செய்தி. ரெண்டாவது தண்ணி சம்பந்தமான செய்தி தான். தண்ணி, ஒரு மனிதர்களோட உடலில் ஒரு பெரும்பான்மையான பகுதி தண்ணி தான் இருக்குது. அந்த தண்ணி குடிக்கிற தண்ணியோட எப்படி லிங்க் ஆகுது, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே ரொம்ப க்ளீனஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய பிரதேசத்தில் இருக்கிற இந்தூர் அப்படிங்கிற ஊர் தான் இந்தியாவிலே க்ளீனஸ்ட் சிட்டி அப்படின்னுலாம் மாறுதட்டிக்கிட்டாங்க. நாங்கள் தான் உண்மையிலே ரொம்ப தூய்மையான ஊர், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கே திரும்பினாலும் குப்பைகளே நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்ன அந்த ஊரில், அது ஒரு பிஜேபி ஆள்ற ஒரு மாநிலம். இந்த இந்தூரில் ஒரு குடிநீர் குழாய், மெயினான ஒரு குடிநீர் குழாய் இருக்குது. அந்த குடிநீர் குழாயோட கழிவு நீரும் சேர்ந்து கலந்துருக்கு. இது எல்லாம் நீங்கள் கடந்த சில நாட்களாக பார்த்துருப்பீங்க. அதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்தூரில் நடந்த இந்த பிரச்சனையில் புதுசாக ஒரு வைரஸ் மாதிரியான விஷயம் அந்த ஏரியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குடிநீர் தண்ணியோட கழிவு நீரும் கலந்ததுனால 16 பேர் இது வரைக்கும், இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் 16 பேர் உயிரிழந்திருக்காங்க. 1400 பேருக்கு மேலே இந்த கழிவு நீர் கலந்ததுனால பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இது வெறும் சாதாரண தண்ணி தானே அப்படின்னு நம்ம கடந்து போயிட முடியாது. தண்ணி குடித்து அதனால சைடு எஃபெக்ட்ஸ் ஆகி தொற்று நோய் மாதிரி ஏற்பட்டு டயரியாவாக மாறி 16 பேர் பலி வாங்கின இந்த விஷயத்தில் புதுசாக என்ன அப்டேட் அப்படின்னா, ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குலியன் பேரேஜ் சிண்ட்ரோம். இந்த ஜிபிஎஸ் அப்படிங்கிறது என்னென்னா, உங்கள் உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தியே உங்களுக்கு எதிராக திரும்பிடும் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. நரம்பு பாதிப்புகள் வரும். இந்த ஜிபிஎஸ் பாதிப்பு வந்தது அப்படின்னா நரம்பு பாதிப்புகள் வரும். இதை இந்த 1400 பேரில் ஒரு ஆளோட பிளட்டில் இந்த ஜிபிஎஸும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு 67 வயசு ஆள்.
67 வயசு பெண்மணிக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த ஜிபிஎஸ் வந்தது அப்படின்னா அடுத்தடுத்து மல்டிபிள் ஆர்கன்ஸும் ஃபெயிலியர் ஆகும். நாங்கள் தான் ரொம்ப தூய்மையான நகரம்னு சொல்லிக்கிற அந்த இந்தூரில் இப்படி ஒரு கழிவு நீர் கலந்த விஷயம் யாரோ ஒருத்தவங்க பண்ண அலட்சியத்தால் 16 உயிர் போயிருக்கு. இதுக்கு யார் பொறுப்பேற்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமான கேள்வியாக இருக்குது. அடுத்த செய்தியும் தண்ணியை பற்றினது தான், ஒரு மாதிரி சுகாதாரமாக பற்றினது தான். இது மத்திய பிரதேசத்தில் இல்லை, குஜராத்தில். ஆமாங்க, பிஜேபியோட கோட்டைன்னு சொல்லப்படுற இந்த குஜராத்தில் தான் இந்த சம்பவமும் நடந்திருக்கு. இது என்ன அப்படின்னா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட சொந்த தொகுதி. அவர் மக்களவை தொகுதி காந்தி நகர்லேருந்து தான் அவரை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த காந்தி நகரில் அடிவாடா அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த அடிவாடாங்கிற பகுதியில் தான் இப்போ ஒரு 100 பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் தண்ணி கலந்த பிரச்சனை. இங்கே இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா டைஃபாய்டுங்கிறது சுகாதாரமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு கொசுக்கள் அண்டு ஏதோ ஒரு சீர்கேடு இருக்குது அப்படிங்கிறதுனால வர்ற டைஃபாய்டு. இது 104 பேருக்கு இந்த பாதிப்பு இருக்குது. உடனடியாக இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா 2 பிஜேபி ஆள்ற ஸ்டேட்ஸ்லையுமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறதுனால தான் பொதுமக்கள் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது. இதுக்கு கவர்மெண்ட் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. அதுவும் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் பாதிக்கப்படுறது ஒரு காமன் மேன் அப்படிங்கிறத இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. 2 அரசியல் செய்திகள் நம்ம பார்த்ததுனால அடுத்து ஒரு வித்தியாசமான செய்தி என்னென்னா, ஒருத்தர் ஜெயிலுக்கு போகிறாரு. 2 பாலியல் கேஸில் மாட்டி ஜெயிலில் இருக்கார். அவர் 8 வருஷமாக ஜெயிலில் இருந்திருக்காரு. அதில் 405 நாள் பரோலில் தான் இருந்திருக்காரு. அது என்ன வகையான பனிஷ்மெண்ட்டுன்னு தான் எனக்கும் ஒன்றும் புரியல. வேறு யாரும் இல்லை, இந்த பனிஷ்மெண்ட்டுக்கு உள்ளானவர் தேரா சச்சா சௌதா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க, ஒரு 2016-17 காலகட்டங்களில் ஒரு சாமியாரே ஒரு ஹீரோவாக நடித்த படங்கள்லாம் இருந்திருக்கும். அதில் பிரபலமானவர் தான் இந்த குர்மீத் ராம் ரஹீம். இந்த குர்மீத் ராம் ரஹீம் அவர் மேலே 2 பாலியல் கேஸ் இருக்குது. ப்ளஸ் ஒரு ஜேர்னலிஸ்ட்டை கொலை பண்ண ஒரு கேஸ் இருக்குது. இந்த கேஸெல்லாம் மாட்டின இவர் 20 வருஷம் ஜெயில் தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி 2017 கோர்ட்டு தீர்ப்பு சொன்னாங்க. இவருக்கு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸே இருக்காங்க. இந்த குர்மீத் ராம் ரஹீமுக்கு வட இந்தியாவில் ஒரு பெரிய ஃபாலோவர்ஸே இருக்காங்க. இவருக்கு 20 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்ன உடனே அந்த டைமில் ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் இருந்தது. இவரோட ஆதரவாளர்கள் போலீஸுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் நிறைய பேர் காயமடைஞ்சாங்க, சிலர் இறந்தும் போனாங்க. ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆள், அவருக்கு 20 வருஷம் ஜெயிலுன்னு அனௌன்ஸ் பண்ணிச்சு கோர்ட்டு. ஆனால் அவர் வருஷம் ஏதோ மிலிட்ரியில் இருக்கிறவங்கெல்லாம் ஊருக்கு போவாங்க இல்லையா, ஒரு 10-20 நாள் லீவ் எடுத்துக்கிட்டு கண்டினியூஸாக லீவ் எடுத்துக்கிட்டு, அந்த மாதிரி இவர் 8 வருஷத்தில் 405 நாள் வெளியில் இருந்திருக்கார். அது என்ன வகையான தண்டனை, அவருக்கு எப்படி பரோல் கொடுக்குறாங்கன்றது தான் தெரியவே மாட்டேங்குது. சரி, நம்ம ஜட்ஜஸையோ இல்லை நீதித்துறையோ விமர்சிக்கலை. ஒரு தண்டனையில் பரோலுங்கிறது ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பரோல் கொடுக்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. இவர் இந்த தேரா சச்சா சௌதா அப்படிங்கிற ஒரு அமைப்பை இவர் நிர்வகிச்சிட்டு இருக்கிறதுனால இவருக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற செகண்ட் தலைவரோட பிறந்த நாள் வருதான். அதனால 40 நாள் ஐயா நான் ஜெயிலில் இருக்க முடியாது, எனக்கு பர்மிஷன் கொடுங்க, நான் என்னோட அந்த அமைப்போட ஆஃபீஸ்லேயே தான் இருக்க போகிறேன், எனக்கு பரோல் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களும் கொடுத்துருக்காங்க. நம்ம நீதித்துறையை விமர்சிக்கலை. அதே நேரத்தில் ஒரு ஆளுக்கு எப்படி வருஷம் கண்டினியூஸாக கொடுக்க முடியுது அப்படிங்கிறது தான் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. அது சம்மந்தப்பட்டவங்க பார்த்து சரி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். அதே நேரத்தில் பரோல் கொடுக்க வேணான்னு நம்ம சொல்லலை. இது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் இதனோட சாராம்சம். இதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலில் சிஎம்மாக இருக்கிற மம்தா பானர்ஜி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. யாருக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படின்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. அவங்க ஏன் லெட்டர் எழுதுகிறாங்க அப்படின்னா, எஸ்ஐஆர் அப்படிங்கிறது தமிழ்நாடு, கேரளா அண்டு வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் இப்போ ரீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனை தான் எஸ்ஐஆர். உயிரோடு இருக்கிறவங்களே செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேரை டெலீட் பண்ணுறதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் அதுக்கான சப்போஸ் அந்த எஸ்ஏஆரில் உங்கள் பேர் இல்லை அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கான சிறப்பு முகாம்கள்லாமும் நடத்தியிருந்தாங்க. இந்த நிலைமையில தான் வெஸ்ட் பெங்காலோட சிஎம் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க.
இப்போ இருக்கிற டெக்னிக்கல் பிரச்சனைகள்லாம் தயவுசெய்து சரி பண்ணுங்க, அப்படி இல்லைனா இந்த எஸ்ஐஆரையே நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. எஸ்ஐஆர் நிறுத்தப்படுமா என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த எஸ்ஐஆர் வர்றதுனால வர்ற எலெக்ஷனில் ஒரு கணிசமான இந்த இப்போ நான் சொன்ன இந்த தமிழ்நாடு, கேரளா அண்டு வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் உயிரோடு இருக்கிறாங்க, அவங்களே இறந்துட்டதா சொல்லியும் டபுள் ஓட்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சிலரோட வாக்குகளை அப்படி கணிசமாக கட் பண்ணி விடுறதுனால வர்ற எலெக்ஷனில் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். யார் ரொம்ப கம்மியான மார்ஜினில் தான் எந்த கட்சி ஆட்சி நடத்த போகுது அப்படிங்கிறதே தெரிய வரும். அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். அப்படிங்கிறதுனால தகுதியான ஒவ்வொருத்தருக்கும் அந்த அவங்களோட வாக்குரிமை கிடைக்கணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரணும்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இதில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையே கிடையாது அப்படின்னு சொல்லி வெஸ்ட் பெங்காலோட சிஎம்மாக இருக்கிற மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க. ஸோ இந்த எஸ்ஐஆர் எங்கே கொண்டு போய் முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு செய்தி. இதே போல் கடந்த 3 வருஷத்தில் டிவியெல்லாம் யாருமே பார்க்குறது இல்லை. அப்படிங்கிறதுனால 3 வருஷத்தில் 50க்கு மேலே டிவி சேனல்ஸ் ஐயா எங்களால் இந்த டிவி ரன் பண்ண முடியல, டிவிக்கு மேன் பவர் அதிகமாக தேவைப்படுது, அதுக்காக செலவுகள் அதிகமாகுது, ஆனால் அதே நேரத்தில் யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு காலத்தெல்லாம் டிவிஸ் அதிகமாக ஒரு பாட்டு கேட்க மாட்டோமா அப்படிங்க இருந்த காலம்லாம் போய் இப்போ டிவியே யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. டிவி சேனல்ஸ் அதிகமாக இருக்குது, அதே நேரத்தில் வியூவர்ஷிப் கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு சரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் கிடைக்காம அதே நேரத்தில் சேனல்ஸை க்ளோஸ் பண்ணுற நிலைமைக்கு போகிறதும் நம்ம பார்க்க முடியுது. அந்த மாதிரி கடந்த 3 வருஷத்தில் 50க்கு மேலே டிவி சேனல்ஸ் வந்து தங்களோட லைசன்ஸை கவர்மெண்ட்டுக்கிட்டே எங்களால் இதை ரன் பண்ண முடியல, நீங்களே வச்சுங்க அப்படின்னு சொல்லி லைசன்ஸை திருப்பி கொடுத்ததா ஒரு அதிர்ச்சி சம்பவம் படித்தேன். ஸோ இதெல்லாம் வழக்கத்துக்கு மாறாக தெரிஞ்சது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா தினசரி நம்ம டே டு டே லைஃப்பில் அரசியல் தெரிஞ்சிக்க வேண்டியது எல்லாரோட ஒரு முக்கியமான விஷயம். அப்படிங்கிறதுனால அரசியலை புரிகிற மொழியில் உங்களுக்கு ஈஸியான கன்வீனியண்ட்டான வகையில் சுதேசமித்திரன் சேனலில் கடந்த சில நாட்களாக கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இந்த செய்திகளில் உங்களுக்கு விசித்திரமாக பட்டது எந்த செய்தி, அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரியான டாபிக்ஸ் அரசியல் ரிலேட்டடாகவோ இல்லை வேறு என்ன மாதிரியான டாபிக்ஸ் பேசலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கண்டென்ட்ஸை நாங்கள் மேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். நான் ராஜா. நன்றி, வணக்கம்.